சின்மயும் இப்போ பேசுறதுல சின்மயி வந்து ஏன் சார் பேன் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ் சினிமால? சின்மயி பேன் பண்ணதுல நிறைய அரசியல் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல வந்து அவங்க வந்து மெம்பராக இருந்திருக்காங்க. அது சந்தா கட்டலைங்கிற ஒரு சப்பையான ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அது அவங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமா? ஏன் சின்மைக்கு மற்ற இசையமைப்பாளர்களோ மற்ற பாடல்களோ ஏன் குரல் கொடுக்கல? இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஏன் ஆதரவு கொடுக்கல? இப்போ வெளியில போய் அவங்க தெலுங்குல பாடுறாங்க, வெளியில கன்னடம், பாடுறாங்க, அது மலையாளம், லாங்குவேஜ் பாடுறாங்க. ஒரே இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய எத்தனை பாடகி பாடகர் இருக்காங்க? சின்மைக்கு ஏன் குரல் கொடுக்க மறுக்கிறாங்கிறதான் கேள்வி. நீங்க நிக்கணுமா இல்லையா? ஒரு ஃபேக்டரியில் ஒருத்தருக்கு ஒரு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைனா அப்படின்னா? எல்லாரும் வர்றீங்கல்ல. உங்க சக பாடகிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஏன் கூட நிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. இப்போ வரப்போ கூட ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். படங்கள் பற்றி ரிவ்யூ பற்றி நேற்று ஒரு பெரிய விவாதம் போச்சு. ஆமாம் சார். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி திரைப்பட தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அவர் தயாரிப்பாளர் நான் பேசுகிறேன், ஏங்க நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க, நீங்கள் ட்ரோல் ஆகிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி யாராவது ப்ரொடியூசர் கவுன்சில்னு பேசினாங்களா? யாருமே இது வரைக்கும் பேசினாங்க. அப்போ தயாரிப்பாளருக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துருக்கிறாரு, அவர் ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க.